யாருமே இல்லை. மணி இப்போ 6 o'clockலாம் ஆகுது. டீ வாங்கிட்டோம். 10 to 15 மினிட்ஸில் சன்ரைஸ் ஆயிரும். ஹாய், எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இது என்னோடய செகண்ட் வீடியோ. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தெரியல. அப்படியே நடக்கிறத வீடியோ கிளிப்பாக எடுத்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, நாளைக்கு மார்னிங் வந்து நியூ இயருக்கு நிறைய பேர் கன்னியாகுமரி பீச்சில் போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, அது ஒரு வீடியோ கிளிப்பாக எடுத்து போடலாம், அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். இனி நான் போக போக கண்டினியூஸாக என்னென்ன கேப்சர் பண்ணுறனோ அதை அப்படியே வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி யாருமே தூங்கலை. பசங்க மோஸ்ட்லி யாருமே தூங்கியிருக்க மாட்டாங்க. நானும் தூங்கலை. சரி, வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நான் வீட்டுக்கு ஒரு 5 மணி போலேயே வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா என்னோடய மொபைலில் ஃபுல்லாக சார்ஜர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டோம்னா 5 மணி போலேயே வந்துட்டேன். வந்தனால தான் எனக்கு மொபைலில் சார்ஜர் போட்டுட்டு அதுக்கு பிறகு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும். இல்லைன்னா எனக்கு டைம் இருக்காது. வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் இருக்காது, மொபைலில் சார்ஜரும் இருக்காது. ஓகே, கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி வீட்டுக்கு நேரமே வந்துட்டேன். யாருமே இல்லை. மணி இப்போ 6 o'clockலாம் ஆகுது. ஆமாம், 6 o'clockலாம் ஆக போகுது. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பசங்க பயங்கர டான்ஸ். நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நம்ம போகிற டைம் தான் இப்போ கரெக்ட் டைம். நல்லா வயிறு பசிக்கு. நம்ம போய்கிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கன்னியாகுமரி பீச்சுக்குள்ளே என்ட்ராகலாம். ஏன்னா இந்த டைமில் தான் எல்லாருமே கிளம்பி வருவாங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்காண்டி. நம்மளும் இந்த டைம் மட்டும் போவோம். தனியாக தான் போயிட்டுருக்கேன். ஓகே, நம்ம மட்டும் தனியாக போகிறோம். நான் டீ குடிச்சிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. சொல்ல போனால் இந்த லைன் இப்போ போயிட்டுருக்காங்க தெரியுமா, இந்த வேலை தான் ஃபுல்லாக போட்டிங்கு லைனில் ஆள் நிற்பாங்க. நம்ம அந்த திருவள்ளுவர் சிலை, அப்புறம் விவேகானந்தா ஸ்டாச்சுலாம் போகிறதுக்காண்டி இதில் தான் ஃபுல்லாக க்யூவில் நிற்பாங்க. இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு. டைம் வந்து கரெக்டாக 6 o'clock கூட ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்ட் டைம் தெரில. உங்களுக்கு இந்த டைம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு. ஓகே, நம்ம டீ கடைக்கும் வந்தாச்சு. நான் யூஸ்வலாக இங்கே தான் குடிப்பேன். ஓகே, இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். டீ வாங்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம டீ குடிச்சிட்டு அந்த கடையிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோம். எல்லாரும் நம்மளோட பயங்கர ஆர்வமாக நிற்காங்க. இன்னும் டைம் வேறு இல்லை, அவ்வளோத்துக்கும் கம்மியாக தான் இருக்குது டைம் வேறு. உங்களுக்கு காமிக்கிறேன், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டைம். இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் சன்ரைஸ் ஆயிரும். சைடில் கூட்டத்தை பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் கொஞ்சம் நேரமாக அதில் வெயிட் பண்ணேன் சன்ரைஸ் பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனால் க்ளவுட் இருந்தனால கொஞ்சம் டைம் ஆகிட்டு. சன்ரைஸ் மேலே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு. சரி, இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதில் மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் தான் சன்ரைஸ் வந்துச்சு. ஒரு 6:40 அந்த மாதிரி டைமில் தான் சன்ரைஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ரொம்ப க்ரௌடு. ரொம்பனா ரொம்ப. எனக்கு தெரிஞ்ச வர ஒரு 3000 4000 பேர் இருந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கேன். இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நல்லா கூட்டமாக இருந்துச்சு. ஓகே, நீ அதிலே நிற்க டைம் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் சன்ரைஸ் பார்த்த உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்ப ஆரம்பித்த இடத்துல ரிட்டன் வரக்கூடிய வழியில் என்ன ஆயிட்டுனா ஃபுல்லாக க்ரௌடு. அங்கேருந்தும் ஆட்கள் வர முடியாது, இங்கேருந்தும் போக முடியாது. அந்த அளவுக்கு க்ரௌட் ஆகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இடைக்கு அந்த க்ரௌடுக்கு இடையில ஸ்டக் ஆகிட்டேன். ஸ்டக் ஆகிட்டோம்னா எனக்கு வெளியும் போக முடியல, உள்ளேயும் வர முடியல. அந்த மாதிரி கொஞ்ச நேரமாக அதிலே மாட்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட அதிலே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக எப்படியோ வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் நான் நேராக ஓகே, வந்த வழிக்கே நீ திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் அவங்கள வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இந்த போட்டிங்கு லைன் வந்து ஆட்கள் நிற்பாங்க அப்படின்னு. அதுலேயுமே கூட்டம் வர ஆரம்பிச்சாச்சு. அதுலேயுமே க்யூ வந்து கொஞ்சம் பெருசாக வந்து நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம நேராக வீட்டுக்கு தான் கிளம்பி வந்தோம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு. இனி வீடியோ வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ண பார்க்குறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன்.